Morning champion. Now we are going to discuss about the kinematics. Our technical champion Yalini is along with us. So என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா some of the key concept in kinematics. So next ஒரு சின்னதா ஒரு இது சொல்லியிருக்காங்க. For very small interval, displacement del r is along the tangent to the path traced, and it managed to approach the distance travel delta s. A magnitude of instantaneous velocity வந்து v equal to modulus of v vector இல்ல modulus of dr by dt that is equal to ds by dt. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா எப்படி நோட்டேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆழமா ஒரே பதிவுல உள்ள இறக்கணும். சரியா? v equal to modulus of v vector modulus of dr by dt that is equal to ds by dt. இது பிசிக்கலா ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். பிசிக்கலா என்ன சொல்லியிருக்கான்? இட் இஸ் a tangent to the path travel சொல்லியிருக்கான். tangent to the path travel. சரியா? tangent to the path travel சொல்றாங்க. சரி. So the instantaneous speed is always equal to the magnitude of instantaneous velocity சொல்றானுங்க. instantaneous speedம் instantaneous velocityயும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். Since any time interval delta is greater than delta r cap. So v average greater than modulus of v average சொல்றாங்க. So just ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றாங்க. இது ரிலவெண்டா கேள்வி கேட்கலாம். சரியா? நமக்கு ஐஐடியில இது ரிலவெண்டா கேள்வி கேட்கலாம். இந்த பாயிண்ட் வந்து கொஸ்டின் ப்ரோட் ஜோன். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க? Vertical moves along a straight line covering first half of its total distance with speed v1 and second half with speed v2. Determine its average speed. ஓகே, இப்போ கேட்குறாங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் v1 தூரத்துல v1 ஸ்பீட்ல போகுது, செகண்ட் ஹாஃப் வந்து v2ல போகுது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டேக்கன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிறாங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டி ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னால இது போட்டுக்கலாம். அப்போ t1 கிடைச்சது. ரெண்டாவது t2வும் சேம் அதே போல கண்டுபிடிக்கிறாங்க, s by v2. அப்போ டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா t1 plus t2. ஓகே, ஸோ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2s எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் டைம், அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2v1 v2 டிவைட் பை v1 plus v2. சரியா? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த கொஸ்டின் வந்து திரும்ப திரும்ப கேட் எக்ஸாம்ல இருந்து எல்லா எக்ஸாம்லையும் திரும்ப கேட்பாங்க. நமக்கு ஒரு எம்பிஏ எக்ஸாம் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிற இதுவா இருக்கட்டும், இல்ல எந்த எக்ஸாம் இருந்தாலும் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல கடைசியா தீர்ப்பு என்ன வழங்குறாங்கன்னா v1 v average v2 are in harmonic progression. ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் தெரியுமா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தெரியும், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்வெர்ஸா இருந்தா அது ஹார்மோனிக் ப்ராக்ரஷன். சரியா? ஜஸ்ட் நீ இதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கொஸ்டின்ல v1 v average v2 are in harmonic progression தெரியும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். The distance traveled by a particle in a time t is given by s is equal to 3 meter second square t square. Find average speed during the interval t equal to 0, t equal to 4, and instantaneous speed at t is equal to 4 seconds. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடும் கேட்குறாங்க, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு கேட்குறாங்க. இது வந்து 3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னா அது என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம. மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் வந்து யாரோட யூனிட்? Meter per second square acceleration. அது ஆக்சிலேஷன் டு டி ஸ்கொயர். சரியா? அதனால டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, அது ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 0 to 4 செகண்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வந்து அந்த 48 அப்படியே வச்சுக்கிறாங்க, 48 மீட்டர் அப்படின்றது. இப்போ டி வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் ஃப்ரம் 0 to இது வந்து 3 into t ஸ்கொயர் அப்படின்றாங்க. 3 into t ஸ்கொயர் வந்து டீக்கு வந்து 4 சப்ஸ்டியூட் பண்றாங்க. சப்ஸ்டியூட்னா 4 ஸ்கொயர் என்ன வரும்?
4 square 16. 16 3 சார் 48. அதான் 48 போட்டிருக்காங்க. ஸோ 48 பை டோட்டல் டைம் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 48, டோட்டல் டைம் வந்து 4, 48 பை 4 போட்டால் 12 மீட்டர் ஸ்கொயர் செகண்ட். ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இந்த கொஸ்டின் கற்றுக்கிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா p ஈக்குவல் டு ds பை dt. s ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். t கான்ஸ்டன்ட் t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t ஆகும். 2t. அப்ப 3 into 2t 60 ஆகும். t sub 6 4 are 24 மீட்டர் per செகண்ட். சரியா? இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒரு s வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் t ஸ்கொயர்ல கொடுத்தாங்கன்னா, s வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் t ஸ்கொயர்ல கொடுத்தாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது எப்படி, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது கத்துக்கிட்டோம். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்றோம், ஆவரேஜ் ஸ்பீடுக்கு as it is அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கிறோம், ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுறோம். அவ்வளவு. அடுத்தது a particle move in 3D. 3Dனா வெக்டார்ல சொல்லியிருக்காங்க. where t is in second, r is in meter. Find the average velocity vector and the instantaneous velocity vector. Average velocity vectorம் instantaneous velocity vectorம் நமக்கு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, dr பை அந்த சேஞ்ச் இன் டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் டிஃபரன்ஸ் இன் dr பை dt சொன்னாங்க இல்லையா? அப்போ r ஈக்குவல் டு 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டு r ஈக்குவல் டு 1 அந்த இதுல வந்து நமக்கு இது பண்றாங்க. r ஈக்குவல் டு 3, r ஈக்குவல் டு 1. இந்த t ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் t கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல வந்து r ஈக்குவல் டு 3 சப்ஸ்டிட் பண்றோம், r ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு ரெண்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் இன் dt வந்து ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். 3 மைனஸ் 1 வந்து என்ன வரும்? 2 வரும். சரியா? இப்ப v ஆவரேஜுக்கு வந்து ஃபார்முலா dr பை dt தெரிஞ்சா இதை போட்டுடலாம். ஓகேவா? புரியுதா? புரியுதா? ஃபார்முலா தான் v ஆவரேஜ் ஈக்குவல் டு dr பை dt. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் r பை dt அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம், r வெக்டார் டிஃபரன்ஷியேட் பண்றோம், t ஈக்குவல் டு 2 செகண்ட் அப்படின்னு மட்டும் சப்ஸ்டிட் பண்றோம், நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வந்து 2 செகண்ட்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி at 2 செகண்ட் is equal to the average velocity during the time interval between 1 second and 3 second. But in general, v average is not necessarily equal to v of t. So generally ஈக்குவலா இருக்காது, இந்த கொஸ்டின்ல ஈக்குவலா இருக்குன்றாங்க. ஓகேவா? அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்கானுங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நம்ம அதை பார்த்துட்டு வேலிடேட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்றதுனால நம்ம வி ஹவ் டு வேலிடேட் இட். அடுத்தது ஆக்சிலேஷன் பார்க்குறாங்க. ஆக்சிலேஷன் என்ன சொல்றானுங்க? Acceleration na the velocity of a particle remains constant with time. The motion is said to be uniform. If velocity changes with time, either in magnitude, direction, or both, the particle is said to be accelerated. ஸோ Acceleration ஆக்சிலேட் என்ன ஒரு புரிதல் சொல்றான். ஸோ இங்க வந்து நமக்கு நல்ல ஆழமா பதிவு வைக்கிறாங்க, யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு வைக்கிறாங்க. வெலாசிட்டி கான்ஸ்டன்டா டைமை பொறுத்து கான்ஸ்டன்டா தான் அந்த மோஷன் பேர் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே,
ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு பதிய வைக்கிறாங்க. யூனிஃபார்ம் மோஷன்னா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்படி வெலாசிட்டி மாறுச்சுன்னா, வெலாசிட்டி மாறுது மீன்ஸ் என்ன அப்படின்னா, அது மேக்னிடியூட்லயோ இல்ல டைரக்ஷன்லயோ இல்ல போத்லயோ மாறுச்சுன்னா அது வந்து ஆக்சிலரேட்டட்னு அர்த்தம். வெலாசிட்டி மாறுச்சுன்னா அது ஆக்சிலரேட்னு அர்த்தம். வெலாசிட்டி மேக்னிடியூட்லயோ இல்ல டைம்லயோ இல்ல போத்லயோ மாறுச்சுன்னா ஆக்சிலேட் ஆகும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட். Acceleration is defined as the rate of change of velocity with time. Since velocity is a vector, a change in velocity may occur due to a change in magnitude, direction, or both. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஆவரேஜ் ஆக்சிலேஷன். அகைன் வந்து ஆவரேஜ் ஆக்சிலேஷன், இப்ப ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் பார்க்க போறோம். ஆவரேஜ் ஆக்சிலேஷனா என்ன சொல்றானுங்க? Average acceleration. Let the velocity of a particle be v1 at time t1 and v2 at time t2. The change in velocity in this interval is delta v is equal to v2 minus v1. இப்போ டெல்டா வி வெக்டார் பை டெல்டா டி தான் ஆவரேஜ் ஆக்சிலேஷன் சொல்றாங்க. டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த வெலாசிட்டி அட் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த இன்டர்வல். ஆவரேஜ்னாலே வந்து பிகினிங் எண்டை மட்டும் தான் சார்ந்திருக்கும். நடுவில் உள்ள பாதையை சார்ந்திருக்க நாட் ஆன் ஹவு வெலாசிட்டி வித் இந்த இன்டர்வல். வித் இந்த இன்டர்வல் எப்படி வேணா மாறி இருக்கலாம், அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஆவரேஜ்ன்றவன் முதலும் முடிவு மட்டும்தான் வந்து நோட்டமிடுவா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆவரேஜ் ஆக்சிலேஷனா முதலையும் இனிஷியல் ஸ்டேட்டையும் முடிவையும் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும்தான் வந்து வச்சு முடிவு பண்ணுவான். நடுவில் எப்படி இருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டான். சரியா? அடுத்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலேஷன். To define acceleration at a particular instant t, consider the change in velocity delta v in a very small time interval delta t from t to t plus delta t. The average acceleration in this short interval is delta v by delta t. ஸோ டெல்டா வி பை டெல்டா வி வெக்டார் பை டெல்டா டின்னு சொல்லணும். டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ, லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ. டெல்டா வி வெக்டார் பை டெல்டா டி கூட டிவி வெக்டார் பை டிடின்னு சொல்றாங்க. டிவி வெக்டார் வந்து என்ன சொன்னா, டிவி எக்ஸ் பை டிடி ஐ கேப், டிவி ஒய் பை டிடி ஜே கேப், டிவி பை இசட், டிவி இசட் பை டிடி கே கேப். அப்ப ஏஎக்ஸ்ஐ பிளஸ் ஏ ஒய் ஜே பிளஸ் ஏ இசட் கே, அது கார்டிஷியன் காம்போனன்ட்ல சொல்றாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ஆப்ரேஷன். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலேஷன் தான் நம்ம வந்து சிம்பிளி கால்ட் ஆக்சிலேஷன். நம்ம ஆக்சிலேஷன் சொல்லிட்டு அழைக்கிற அனைத்து வார்த்தையும் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலேஷன் தான். சரியா? ஸோ அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன் 6. அது என்ன சொல்றாங்க? கொஸ்டின் வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. 2t ஸ்கொயர் ஐ கேப் மைனஸ் 4t பிளஸ் 3 ஜே கேப், வேர் டி இஸ் இன் செகண்ட், ஆர் இஸ் இன் மீட்டர். ஆவரேஜ் ஆக்சிலேஷன் கேட்கறாங்க, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலேஷன் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர் வெக்டார் வந்து இருக்கு. ஆர் வெக்டார் வந்து டிஆர் பை டிடி போடுறாங்க. டிஆர் பை டிடி போடுறானுங்க. டிஆர் பை டிடி போட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா, டி எப்போ 4t மைனஸ் 4ij, 4ti 4j மைனஸ் 4j வருது. டீக்கு வந்து சம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப டிவி பை டிடி போட்டா நமக்கு 4i கிடைக்குது. சரியா? ஸோ டிஃபரன்சியேஷன் இதை விடி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆர் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஆர் அப்படின்னா 4ti மைனஸ் 4tj. ஸோ அகெயின் வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 4i மட்டும் கிடைக்குது. ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஆர்ல இருந்து ஆர் வந்து பொசிஷன் வெக்டார். ஆர் பொசிஷன் வெக்டார், தட் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்க இருந்து வரணும்னா நமக்கு என்னன்னா வெலாசிட்டி ஆக்சிலேஷன் ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ பண்ணியாச்சு. ஆவரேஜ் இது பண்ணும்போது v ஆஃப் 3, இப்போ v ஆஃப் 3 மைனஸ் v ஆஃப் 1 இதை வச்சு சப்ஸ்டிட் பண்றாங்க. போட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு ஆவரேஜ் ஆக்சிலேஷன் கிடைக்குது. v ஆஃப் 3 மைனஸ் v ஆஃப் 1 வந்து கண்டுபிடிக்கிறோம். இங்க v இருக்கு.
வி ஆஃப் 3 போட்டோம்னா 12i மைனஸ் 4j கிடைக்கும். வி ஆஃப் 1 போட்டிங்கன்னா 4i மைனஸ் 4j கிடைக்கும். ரெண்டும் டிஃபரன்ஸ் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் வந்து 3 மைனஸ் 1 போட்டால் 2 கிடைக்கும். தட் இஸ் 4i. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு 2. டிஆர்டி 2 கண்டுபிடிச்சோன்னா ஏ ஆஃப் 2 ஈக்குவல் டு 4i. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர் அப்படின்றாங்க. ஸோ ரெண்டு இதுவுமே வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷனும் இதுவாக இருக்கு, ஆவரேஜ் ஆக்சிலரேஷனும் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார்முலா தான். ஸோ வந்து ஒன்று வந்து ஆர்லேருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, இன்னொன்று வந்து விக்கு வேல்யூ போட்டுட்டு டிஃபரன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு எல்லாத்துக்கும் ஃபார்முலா 6 செட் ஆஃப் ஃபார்முலாஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா ஆறுமே ஓகே தான். சரியா? அந்த 6 ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு ரீகேப் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இது ரிலவெண்டான ப்ராப்ளம். முடியுதா? புரியுது அங்கிள். ஓகே. சம் ஆஃப் எக்ஸைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன் அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் வரோம். இனிமேல் தான் நம்மளோட மேஜர் இந்த கினமேட்டிக்ஸ்ல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஸ்டின் ப்ரோன் ஜோன் இதுனா இதான். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சிலேட்டட் மோஷன் நம்ம அடுத்த பார்க்க போகிற டாபிக் யூனிஃபார்ம் ஆக்சிலேட்டட் மோஷன். ஸோ கினமேட்டிக்கல் ரிலேஷன் ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன் வெக்டார் ஃபார்ம்ல நம்ம எடுக்கிறோம். வெக்டார் டைம் ரிலேஷன் வந்து ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிவி பை டிடி. அப்போ ஏ வெக்டார் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா இன்டெகிரேட்டிங் ஃப்ரம் டி டு 0 டு டி போட்டோ வச்சுங்களேன். அப்போ டிவி வந்து டிவி ஈக்குவல் டு ஏ இன்டூ டிடி. அப்போ வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடின்னு வருது. ஸோ ஏன்னா இங்கே வந்து இன்டகிரேட் பண்ண பிறகு அப்பர் லிமிட் வந்து அப்பர் லிமிட் வி இருக்கு, லோயர் லிமிட் யூ இருக்கு. அப்பர் லிமிட் வி இருக்கு, லோயர் லிமிட். அப்போ வி மட்டும் தான் வரும். தர்ஃபோர் வி மைனஸ் யூ ஈக்குவல் டு ஏடின்னு வரும். சரியா? புரியுதா? அப்போ வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. வெலாசிட்டி டைம் ரிலேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது வந்து வெலாசிட்டி டைம் ரிலேஷன் தான் பண்றோம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிவி பை டிடி, அதான் நமக்கு தெரிஞ்சது. when a vector equal to constant we can integrate on both side. ஓகேவா? ஓகே. அப்ப v equal to u plus at அப்படிதான் வந்துடும். அடுத்தது பொசிஷன் டைம் ரிலேஷன். v vector equal to dr vector by dt. so v equal to u plus at போட்டோம்னா dr vector equal to u plus at dt. இன்டெகிரேட் பண்ணா r vector equal to r vector minus r naught vector equal to ut plus half at square வரும். delta r equal to delta r vector equal to u vector t plus half a vector t square. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வெலாசிட்டி டைம் ரிலேஷன், ரெண்டாவது கண்டுபிடிச்சது பொசிஷன் டைம் ரிலேஷன். சிம்பிள் இன்டகிரேஷன் தான். புரியலையா? புரியுது. புரியலன்னா புரியலன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் அகைன் நான் புரியுது. அடுத்தது வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன். வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரம் 1 and 2. 1 வந்து என்ன சொல்லுது v equal to u plus at, அதான் 1. 2 வந்து டெல்டா r equal to ut plus half at square. ஸோ இங்க 1ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1ல என்ன பண்ணலாம் அப்படின்னா v equal to u plus at சொல்றாங்க, v equal to u plus at சொல்றாங்க. அப்ப v equal to u plus at சொன்னா அப்ப ஏக்கு பதிலா u plus v vector by 2 அப்படின்னு போடுறாங்க. ஏக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்றாங்க u plus v by vector by 2. ரெண்டுமே ஈக்குவேட் பண்றாங்க. ஈக்குவேட் பண்ணா நமக்கு இந்த இந்த இடம் புரிஞ்சுதா? இது வந்து இங்க ரெண்டை எழுதிடுறாங்க, இது வந்து 1ல இருந்து எடுத்து வர்றாங்க. average velocity into time taken. this delta r equal to delta r, இது பாத்தீங்கன்னா delta r dr delta r vector இருக்குல்ல, delta r vector equal to average velocity into time taken. ஓகேவா? average velocity into time taken எடுத்துக்கலாம்.
புரியுதா? இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். இது எழுதிங்க, ஒரு பேப்பர்ல எழுதிங்க. டெல்டா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு யூ வெக்டார் டி இன்டு ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் யூ பிளஸ் வி வெக்டார் பை 2ன்றது என்னது? யூ பிளஸ் வி வெக்டார் பை 2 ரெண்டு கூட்டி ரெண்டால வகுத்தா என்னதுமா? கேட்கல. ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால வகுத்தா u vector initial velocity, v vector final velocity, ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம், டிவைட் பை 2 போட்டா அந்த velocity can be called as average velocity. அது சொல்றீங்களா? ஓகே. இல்ல இப்ப நீ இது புரிஞ்சாதான் இப்போ தேர்ட் ரிலேஷன் வந்து நம்ம கரெக்டா போக முடியும். நான் ப்ரொசீட் பண்ணி புரியுது. ஸோ டெல்டா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பிளஸ் வி பை 2 மறுபடியும் அதான் ஏடி ஈக்குவல் டு வி மைனஸ் யூ அப்படின்றானுங்க. ஸோ ரெண்டுத்தையும் இப்போ இதுல டி வந்து டி ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை ஏ போடுவானுங்க. ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். ஆனா வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a வெக்டார் டெல்டா ஆர். இது மூணாவது ரிலேஷன். நாலாவது ரிலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் n செகண்ட் பாத்தீங்கன்னா Sn ஈக்குவல் டு ஆர் கேப் ஆர் வெக்டார் n மைனஸ் ஆர் வெக்டார் n மைனஸ் 1. சரியா? இப்போ ஆர் ஆஃப் டி போட்டோம். ஆர் ஆஃப் டி மைனஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு எஸ்னா யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்றாங்க. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் Sn ஈக்குவல் டு இந்த ஆர் ஆஃப் டிக்கு வந்து Sn ஈக்குவல் டு யூ பிளஸ் a by 2 2n minus 1 போட்டிருக்காங்க. a by 2 2n minus 1 அப்படின்னு இந்த ஃபோர்த் ரிலேஷன். Sn equal to u vector u into a by 2 into 2n minus 1. ஸோ இந்த 4 ரிலேஷனும் பயன்படுத்தி ப்ராப்ளம்ஸ் வரும். A particle moves with acceleration a during a time interval as change u to v. So that average velocity was taken வந்து u plus v by 2 ன்றான். So delta r equal to s equal to ut plus half at square பண்ணி delta r vector equal to ut plus half at square. இதுல வந்து delta r equal to tm வந்து காமனா எடுக்கிறாங்க. u plus half at வருது. LCM எடுத்தா 2u plus at by 2 வருது. பட் vu plus at வந்து v vector தெரியும். அப்ப u plus v வரும். அப்ப delta r equal to u plus v by 2. Therefore v average equal to delta r by t வந்து v average. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு சொல்லுங்க, இதை வாசிங்க. For uniformly accelerated motion, delta r is equal to ut plus half at square. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபார்முலால இத அப்ளை பண்றாங்க. டெல்டா r t ய காமனா எடுக்கறாங்கமா. t ய காமனா எடுக்கறாங்க. அப்போ வந்து காமனா எடுத்தா t u plus half at அப்படிட்டு வந்துருது. அப்புறம் LCM எடுக்கறாங்க. அப்புறம் LCM எடுத்துட்டு போட்டதுக்கு அப்புறம் LCM எடுத்தா மேல டினாமினேட்டர் வந்து என்ன வருது? 2u plus 2u plus 18 ஆயிருது. ஆனா u plus 18 னா உனக்கு என்ன தெரியும்? v ன்னு தெரியும். அப்ப u plus v ன்னு எழுதிக்கலாம். அதான் இங்க எழுதிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் மேல எதுவுமே பார்க்கறதால இங்க வந்துடலாம். இங்க t இருக்கு, நீங்க u plus 18 னா v, அப்ப u plus v by 2. டெல்டா r by t னா வந்து அதான் v average. ஓகேவா? அடுத்தது a particle moving in north towards east with velocity 3 meter per second, acceleration வந்து 1 meter per second, velocity 3 meter per second, acceleration 1 meter per second, directed toward north, find the velocity after 4 seconds சொல்றானுங்க. So a particle moved towards east. So east னா இந்த பக்கம்ல, east வந்து ஏதோ 3 meter per second, acceleration 1 meter per second, directed toward the north, find the velocity after 4 seconds. இது 4. அப்ப p வெக்டார் கண்டுபிடிக்கனா இந்த 3 பிளஸ் பித்தாகரஸ் தியரம் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் போட்டா 5 வரும்.
ஸோ டைரக்ஷன் ஆங்கிள் வந்து tan theta equal to 4/3 ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே 4/3னா 53 டிகிரி வருது. ஸோ 53 டிகிரி வருதா? இதோட ப்ராப்ளம் முடியல, கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். அதோட முடிச்சிட்டான். அப்புறம் நமக்கு கொஞ்சம் இது கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அடுத்தது மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறானுங்க. அதுல வெலாசிட்டி வந்து v ஈக்குவல் டு dx பை dt சொல்றாங்க. ஆக்சிலேஷன் வந்து d2x பை dt ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் dv பை dt சொல்றாங்க. இப்ப கேஸ் சொல்றாங்க dx பை dt வந்து பாசிட்டிவா இருந்தா the velocity is directed along the positive axis. dx by dt நெகட்டிவா இருந்தா velocity is directed along the negative axis. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு கொஸ்டின் நான் பார்த்தேன். Similarly dv by dt பாசிட்டிவா இருந்தா acceleration along the positive x axis. dv by dt வந்து நெகட்டிவா இருந்தா acceleration along the negative axis. Okay. இதுல வேற என்ன சொல்றாங்க? the speed increases when the velocity axis is same side. ஸோ magnetic velocity is called the speed அப்படின்றானுங்க. ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா எப்பனா வெலாசிட்டி ஆக்சிஸும் சேம் சைன்ல இருந்தா. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வெலாசிட்டி ஆக்சிஸ் சேம் சைன் தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் தீர்ப்பு வழங்கணும். ரெண்டும் நெகட்டிவா இருந்தா the particle speed up in x direction. ரெண்டும் பாசிட்டிவா இருந்தா பார்ட்டிகல் ஸ்பீட் அப் இன் x direction. ரெண்டும் நெகட்டிவா இருந்தாலும் x direction தான், ரெண்டும் பாசிட்டிவா இருந்தாலும் x direction தான். v ஆப்போசிட் சைடு இருந்தா ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அதனால இது வந்து டீசலேட்டிங் ஆகுது சொல்றாங்க. டீசலேஷன்ன்றது வந்து it does not represent the physical quantity. It simply means acceleration opposite to the direction of velocity. Decelerate ஆகுதுன்னா acceleration is opposite to the velocity அப்படின்னு சொல்லுது. For example, acceleration 2 meter per second towards east is equal to the deceleration of 2 meter per second square towards west. So acceleration in 2 meter per second towards east is equal to the deceleration in 2 meter per second towards west. So ரெண்டு திசை மாறும்போது ஒரு ஆக்சிலேஷன் வந்து திசை மாறிய டீசலேஷன் புரிந்தீங்க. அந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆக்சிலேஷன் ஆனது திசை மாறிய டீசலேஷன் அப்படின்னு புரிந்தீங்க. எதிர் திசையில் உள்ள டீசலேஷன் தான் நம்ம எப்படி ஆக்சிலேஷன் அழைப்போம். எதை வந்து ஆக்சிலேஷன் கூப்பிடுவோம் அப்படின்னா ஆப்போசிட் இதுல உள்ள டீசலேஷன் தான் ஆக்சிலேஷன் கூப்பிடுவோம். புரியுதா? சரி, ஃபார் மோஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் கொலினியரா இருக்கணும் அப்படின்னா u equal to t equal to ui cap, v equal to vi cap, a equal to ai cap. டெல்டா ஆர் வந்து டெல்டா எக்ஸ் ஐ கேப்னு வச்சுக்கிறாங்க. வச்சுட்டா v equal to u plus at போட்டேன்னா டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா u plus v by 2 average velocity into t போடலாம். ஓகே. So v square equal to u square plus 2a delta x இதுவாகும். delta x equal to u plus a by 2 2n minus 1 செட் ஆகும்ன்றாங்க. இதுல delta x u v a delta x suffix n எல்லாமே வந்து ஸ்கேலார் காம்பனன்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி, அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு. a particle move along the x axis velocity வந்து u வந்து 3 மீட்டர் per second. கான்ஸ்டன்ட் ஆக்சிலேஷன் கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் ஃபர்ஸ்ட் 5. அப்ப x equal to ut plus half at ஸ்கொயர் போடுறோம், சப்ஸ்டிட்யூட் பண்றோம். u வந்து என்ன வேல்யூ கிடைக்குது? u வந்து கொடுத்துட்டாங்களா? 3 கொடுத்துட்டாங்க. t வந்து என்ன கொடுத்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் 5 செகண்ட். அப்ப a வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0.4 போட்டோம்னா நமக்கு 20 மீட்டர் கிடைக்குது. since the motion is along plus x without reversal, distance traveled equal to 20 மீட்டர்.
அடுத்தது find the time taken to reach the final velocity 11 meter per second. அப்ப v equal to u plus at கண்டுபிடிக்கிறோமா? v equal to u plus at கண்டுபிடிக்கிறோமா? அப்ப டைம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது c கண்டுபிடிக்கிறாங்க. c வந்து c பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா find the distance covered while reaching 11 meter per second. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது அப்படின்றாங்க. ஃபைனல் வெலாசிட்டி 11 கொடுத்துட்டாங்க. அப்ப அதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மூணு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனும் இதுல பயன்படுத்துறோம். இது வந்து பேசிக்கான விஷயம். அடுத்தது கார் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. கார் வந்து 72 கிலோமீட்டர் per hourல போகுது. டிரைவர் வந்து ஒரு நோட்டீஸ் அன் அப்டேக்கல் அப்ளை பிரேக் ஆஃப்டர் ரியாக்ஷன் டைம் ஆஃப் 0.4 செகண்ட். கார் டிஸ்ரேட் யூனிஃபார்ம்லி at 4 மீட்டர் per second. அப்ப கார் போகுது 72 கிலோமீட்டர் per hourல போகுது. பாக்குறாரு 0.4 செகண்ட்ல ரியாக்ஷன் டைம்ல பிரேக் அப்ளை பண்றாரு. கார் டிஸ்ரேட் ஆகுது 4 மீட்டர் per second ஸ்கொயர்ல. அப்ப ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த கார் பிஃபோர் இட் கம்ஸ் டு ரெஸ்ட். ஸோ வராங்க. ஃபர்ஸ்ட் 72 கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்டா மாத்தணும். என்ன பண்ணும்? 5/18 மல்டிப்ளை பண்ணும். 20 கிடைச்சிரும். 20 கிடைச்ச பிறகு டிஸ்டன்ஸ் கவர்டு நோ பிரேக்கிங். பிரேக்கிங் இல்லாம டிஸ்டன்ஸ் கவர் யூ இன்டு டி. யூ வந்து 20. அப்ப 0.4. அப்ப 8 மீட்டர் கவர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. ஸோ அப்போ வந்து பிரேக் அடிச்சா ஃபைனலா நிக்கிற வெலாசிட்டி 0. v equal to 0 போட்டு ஆக்சிலேஷன் வர டிசேஷன்னால -4 போட்டா s வந்து 50 மீட்டர் கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் டைம் வந்து ஏன் ரியாக்ஷன் டைம் கொடுத்துருக்காங்கன்னா ரியாக்ஷன் டைம் வந்து 0.4 செகண்டுக்கு அவர் பார்த்துட்டு உடனே பிரேக் போட முடியாது. பார்த்துட்டு உடனே பிரேக் போட்டார்னா நம்ம வெறும் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணலாம். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as மட்டும் கால்குலேட் பண்ணலாம். ஆனா பார்த்துட்டு ரியாக்ஷன் டைம் ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆட் பண்றாங்க. சரியா? 8 + 50. 8 + 50 போட்டா 58. டைம் டு ஸ்டாப் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சிலேஷன் வந்து டிஸ்லேஷன் 4 ஆகுது. வெலாசிட்டி 25 செகண்ட். டைம் டு ஸ்டாப் வந்து கண்டுபிடிக்கணும்னா 5 செகண்ட்ல நிப்பாட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னன்னா ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை த கார் பிஃபோர் இட் கம் டு ரெஸ்ட். அப்ப இங்க என்னன்னா நம்ம 0.4 செகண்ட் ரியாக்ஷன் டைம் இருக்கனால அது கொஞ்சம் தூரம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கவர் ஆகும். அது வந்து v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as கண்டுபிடிச்சிடலாம். ரியாக்ஷன் நான் பாக்குறேன் அப்சைக்கிள் பார்த்துட்டு உடனே பிரேக் அப்ளை பண்ணல. சரியா? 0.4 செகண்ட் கழிச்சு பண்ண. இப்போ 0.4 செகண்ட்ல கொஞ்சம் தூரம் போயிடும்ல. அதான் 8 மீட்டர். அது 8 மீட்டர். அப்ப v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as வந்து போறது வந்து பிரேக் கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து 50 மீட்டர். டோட்டலா 58 மீட்டர். 58 மீட்டர் கழிச்சு பிரேக் ரெஸ்ட் போறான். ஆமா. அப்ப அந்த 8 மீட்டர் பிளஸ் 50 மீட்டர் ரெண்டு ஆட் பண்ணும். இப்ப நான் பார்த்தவன உடனே பிரேக் அப்ளை பண்ணா எனக்கு 50 மீட்டர் தான் வரும். நான் ரியாக்ஷன் டைம் வந்து இல்ல, பார்த்தவன பிரேக் அப்ளை பண்ணா 50 மீட்டர் வரும். ஓகே, புரிஞ்சிருச்சு. அடுத்த டைம் டு ஸ்டாப் எவ்வளவு நேரம் நிப்பாட்டுறது பார்த்தா டைம் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை ஆக்சிலேஷன். வெலாசிட்டி வந்து 20, ஆக்சிலேஷன் வந்து 4, டிஸ்லேஷன் தான் 4. 20 × 4 5 செகண்ட் தேவைப்படுது. சரியா? அப்ப ஃபார் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன் ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை த கார் இன் லாஸ்ட் செகண்ட். அப்ப Sn ஈக்குவல் டு u பிளஸ் a/2 2n - 1. u வந்து 20, a வந்து -4, 2 n வந்து ஸ்டாப்பிங் டைம் ஈக்குவல் டு u by a 5 செகண்ட். 5 செகண்ட் சப்ஸ்டிட் பண்றோம். n ஈக்குவல் டு 5 சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப n ஈக்குவல் டு 5 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா n ஈக்குவல் டு 5னா வந்து நமக்கு 2 5 10 வருது அங்க. ஆனா வந்து 2.5 போட்டிருக்கான். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க தெரியும். அப்ப -9 9/2 4.5 4.5 4 4.5 98. அது அங்க ஸ்பெல்லிங் டைப்பிங் எரர். அங்க 2.5 போடக்கூடாது, 10 போடணும்.
சரியா? 10 minus 1 9 ஆகும். 4 ரெண்டால வச்சா 2 வரும். -2 -2 9s are 18. 20 minus 18 20 minus 18 2. இங்க 2 இருக்குமா, ஆனா இங்க வேல்யூ வந்து கால்குலேஷன் தப்பு பண்ணிருக்கோம். புரியுதா? தப்பா ஆமா. நீ n வந்து n equal to 5 னா 2 5s are என்ன வரணும்? இது 2 5s are தான் 2.5. சாரி, கரெக்டா தான் போட்டிருக்கான். 2.5 டாட்னா மல்டிபிகேஷன் இல்லையா? ஆமா. சோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது ஒரு புல்லட் ப்ராப்ளம் இருக்கான். சரி, இது வரைக்கும் போதும். இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்ப நடத்தின வரைக்கும் ரிலாக்ஸ் ஆயிக்குங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு பொறுமையா பாருங்க. சரியா? ஒரு டேக் ரெஸ்ட், எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ கண்டினியூஸா வந்து இது பண்ணாதீங்க. டேக் ரெஸ்ட் ஃபார் சம் டைம், டூ சம் அதர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க, கான்செப்டை புரிஞ்சிக்க பாருங்க, இதுவா இருக்கும். சரியா? இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிங்கர் டிப்ல கொண்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா அப்பப்ப ஃபிங்கர் டிப்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சரி, ஆல் தி பெஸ்ட்.